அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். இன்று 21/7/2026 இந்த அற்புதமான நாளிலே ஆஷாட நவராத்திரியுடைய தொடர் வரிசையில் நாம் காஞ்சிபுரத்திலே வீற்றிருக்கக்கூடிய ஸ்கந்தாலயா ஆசிரமத்தில் 7வது திருநாளான இன்று இதோ இந்த நேரத்தில் இந்த நல்ல வேளையில் கஷ்டத்துடனும் துன்பத்துடனும் மனவேதனையுடனும் உங்கள் கண்ணிலே இந்த சாகம்பரி தேவியினுடைய தரிசனம் கண்டதா, பட்டதா? உள்ளுக்குள்ளே நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஏன் வீடும் மனையும் பிரச்சனையாக இருக்கிறது, இது எதனால் ஏற்படுகிறது என்ற எண்ணத்தோடு இந்த தரிசனம் உங்கள் கண்களில் படுகிறதா? பூர்வீக சொத்துகள் எப்பொழுதுதான் விடிவுக்கு வரும், அல்லது என் சொத்து பிரச்சனைகள் எப்பொழுதுதான் தீரும் என்று எண்ணிக்கொண்டே இந்த தரிசனம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைத்ததா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு நோய் வந்து நான் திடீரென்று இறந்து போய் விடுவேனோ, அல்லது கை கால்கள் இழந்து போவேனோ, அல்லது கை கால்கள் விழுந்து விடுமோ என்று இந்த நோயாக இருக்குமோ அந்த நோயாக இருக்குமோ என்று பயந்து கொண்டு நீங்கள் மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேளையில் இந்த தரிசனத்தை கண்டீர்களா? இவைகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பன தீர்வாக இந்த சாகம்பரி அன்னை இந்த தரிசனத்தில் நீங்கள் பார்த்த மாத்திரம் அதை நிறைவேற்றி தருவாள். வீடு, நிலம், மனைகள் போன்ற பிரச்சனைகளும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீருகின்ற நாட்கள் வந்ததினால்தான் இந்த நேரத்தில் இந்த அன்னையினுடைய தரிசனத்தை உங்களால் காண முடிந்தது என்பதை முழுமையாக நம்பி நீங்கள் இதை தொடர்ந்து பாருங்கள். ஆம், இந்த நோய்க்கான பயமும் அந்த மனபயத்தினாலே எத்தனையோ விதமான வேளைகள் நமக்கு குழப்பத்தில் நின்று போவதும் இப்படியெல்லாம் பலவாக இருக்கிறதா? எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இந்த சாகம்பரி அன்னையினுடைய அற்புதமான பிரார்த்தனை மந்திரங்களை ஒரு சில துளி உங்களுக்காக நான் இதை சொல்லுகின்றேன். ஓம்காரநாயகி சாகம்பரியை நமஸ்துப்யோ சகல சன்மார்க வர்த்தஸ்யாய மந்திர சாஸ்தாங்க பரிபாலனோ சாகம்பரி தேவியை கிரகஸ்யாய பூமி இத்யாதி கிரகவசி தேவவர்த்தன்யாயோ திக்கு தேவஸ்வரூபோ இந்திராய வர்த்தன சாகம்பரி அனுகிரகார்த்தோ அக்னிதேவஸ்வரூபாய சாகம்பரி மாதானுகிரகதேவம் யமா கிருதகம் தேவோ நிவர்த்தஸ்யம் சாகம்பரி அனுகிரகத்தேவம் நிருர்த்தி கர்த்தம் தேவோ வர்த்தனி சாகம்பரி அனுகிரக கர்த்தம் வருணதேவத்யாய மந்திரரூபம் அனுகிரக கர்த்தம் தேவி சாகம்பரியை ரட்சகம் ரட்சகம் பூர்ண ரட்சகம் வத்யாய மந்திரம் வஜ்ரம் தேவவர்த்தன சுரூபம் சாகம்பரியம் வாயு ஸ்தானபல சித்தைத்தௌ நின் அனுகிரகார்த்தாஸ்வராமி சகல செல்வ சௌபாகிய சுபம் தேகி மே தேகி தீர்க்க சுமங்களித்துவம் தீர்க்காயுஷ்மான் பவதேவோ சாகம்பரி தேவி ரட்சகம் சகல மித்ருணாம் ரோக நிவாரய சத்ரு நிவாரய விபத்து நிவாரயஸ்தியாய மந்திரம் ஈசான தேவ அனுகிரகம் சாகம்பரியை நின் ரட்சகம் பக்தஜன பிரார்த்தனா சித்திதராயே சாகம்பரி தேவி ரட்சிப்பாய் சகல ஐஸ்வர்யாயம் க்ரீம் ஹ்ரீம் ஹௌம் ஹூம் பட் ஸ்வாஹா.
யாருக்கெல்லாம் இந்த சாகம்பரி அன்னையினுடைய இன்றைய நாள் 7ஆம் நாளான இன்று 21/7/2026 பதியப்பட்ட இந்த பதிவு எப்பொழுது உங்களுக்கு இந்த தரிசனத்தோடு இந்த மந்திரம் உங்கள் காதில் வந்து விழுகிறதோ, நான் வாடகை வீடிலே வாழ்கிறேன், எனக்கு ஒரு வீடு கிடைக்காதா, எல்லாம் இருந்தும் எனக்கு ஒரு இடம் அமையவில்லையே, வீடு கட்ட முடியவில்லையே, கட்டின வீடு பாதியிலே நிற்கிறதே என்று வேதனையோடு பார்த்தீங்க பாருங்க. இந்த மந்திரத்தை அனுதினமும் கேட்டுக்கொண்டு வாருங்கள். 3 மாதத்திலிருந்து 9 மாதத்துக்குள் நடக்கின்ற விந்தையை பாருங்கள். நாளை 22/7/2026 அன்று இந்த ஆஷாட நவராத்திரியினுடைய 8ஆம் நாளாக வராகி அன்னையினுடைய ஒரு அற்புதமான ஒரு அந்த திருவிழா இருக்கு பாருங்க. அதில் இந்த வாராகி அம்மனுக்கு அவ்வளவு ஒரு அற்புதம் இருக்கிறது. நாளை என்ன தெரியுமா, 9 நாளும் ஒவ்வொரு நாளாக எண்ணிக்கையில் திரிகள் மூலிகை கொண்டு வேறுபட்டிருக்கும். நாளை அதில் அந்த தீபத்தை போட்டு வழிபடுவார்கள். நாளை வாராகிக்கு அவளுக்கு பிடித்த மூலிகையான கோரை கிழங்கு என்ற கிழங்கை வேக வைத்து அந்த புகையை வராகிக்கு படுகின்றபடி இங்கே ஒரு வழிபாடு நடக்கும். இது சித்தாந்த முறையிலே செய்யப்படுகிற வழிபாடு. இந்த வழிபாடில் பங்கு கொள்ளும் பொழுது நாளை இந்த வாராகியினுடைய அருள் என்ன தெரியுமா, சகல பிரச்சனைகளுக்கு தீர்வாகியும் சகல ஐஸ்வர்யத்திற்கு வழிவகுத்து தருவதற்கும் அதற்கான வழி பிறப்பதற்கும் மார்க்கம் கிடைப்பதற்கும் ஒரு அற்புதமான நாள்தான் நாளைய நாள் 22/7/2026 வாராகி அன்னையினுடைய வழிபாடு. பாக்கியம் உள்ளவர்கள் பங்கு கொண்டு அந்த கோரக்கிழங்கினுடைய வழிபாட்டை செய்து பலனும் பயனும் அடைய முடியும். அவளருளால் அதன் தாழ் வணங்கி அதுவே பலனாக கொடுக்கும் என்பதுதான் ராக தத்துவத்தினுடைய சூஸ்திரம் என்பதை சொல்லி நாளை பதிவோடு பார்க்குறேன். வணக்கம்.